இன்னும் நாங்கள் தச்சூர் புது பஸ் ஸ்டாண்டுக்காக நாங்கள் இடம் விட்ருக்குறோம். கள்ளக்குறிச்சி இது இடம் விட்ருக்குறோம். எங்களுக்கு அமௌண்ட்டு எதுவுமே கொடுக்கல. 1 வருஷம் ஆகுது. நாங்களும் எங்கெங்கே கலெக்டர்கிட்டலாம் போயிட்டு மனு கொடுத்து பார்த்தோம். இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு பணம் செட்டில் பண்ணல. நீங்கள் எவ்வளோ இடம் விட்டுருக்கீங்க? நாங்கள் 80 சென்ட் கடத்துக்காக. எவ்வளோ தரேன்னு சொன்னாங்க? எங்களுக்கு வந்து பதிலே அது சொல்லாத எடுத்துட்டாங்க. ரோடும் போட்டாங்க. எங்களுக்கு இன்னும் 10 பைசா பணம் போடல. நீ கொடுக்கணும், தெளிவாக சொல்லணும். நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூர் கிராமத்தில் புது பேருந்து நிலையம் கள்ளக்குறிச்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கள்ளக்குறிச்சி புது பேருந்து நிலையத்துக்காக எங்களுக்கு இடத்துல வந்து ஒரு 83 சென்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 83 சென்ட்டில் வந்து இதுவரையே நோட்டிஃபிகேஷன் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இடத்த எடுத்துட்டாங்க. இடத்துக்கு உண்டான ஒரு பணமோ அதுக்கு உண்டான ஒரு பதிலோ இதுவரையே யாருமே சொல்லலை. நாங்கள் போய் எல்லா இடத்துலையுமே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் சார். நில எடுப்பு தனி தாசில்தார் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை இப்போ இந்த இடத்துக்கு உண்டான ஒரு பதிலுக்கு சரியான பதில் அவங்க இதுவரை சொல்ல மாட்டாங்க. இடத்த எடுத்திருக்கோம், உங்களுக்கு பணம் வரும்ன்றாங்க. ஆனால் 91 நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாலே அவங்க இடத்த எடுத்து எங்களுக்கு வந்து இந்த இடம் இப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்து இதில் வந்து மண் மெட்டீரியல் எல்லாமே இதில் தான் வச்சுட்டு இதுக்கு உண்டான பணம் தராமல் இதுவரை பதில் சொல்லாமல் பணம் என்ன தரன்ற பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் பதில் வரல, இடத்துக்கு உண்டான பணமும் வரல. இதுக்கு இருந்தாலும் அரசாங்கம் தான் என்னால் முடிவு பண்ணுது. ஒரு வருஷம் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேருந்து நிலையத்துக்குன்னு இடத்த கொடுத்தீங்களா, இல்லை பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்குன்னு கொடுத்தீங்களா? உங்க இடத்த என்ன? பேருந்து நிலையத்துடைய விரிவாக்க பணிக்கு தான் அங்கே கொடுத்தோம். அதாவது மெயின் ரோடு, அதுலேருந்து வர ரோட்டில் மெயின் ரோடு போட்டுருக்காங்க. ரோடு போட்டுருக்காங்க. இதில் வந்து அந்த நிலத்துல வந்து தென்னை மரம் 20 தென்னை மரம் இருந்தது, பருத்தி காடு இருந்தது, கரும்பு காடு இருக்கு. அங்கே நோட்டீஸ் கொடுத்ததில் எல்லாமே இருக்குது. அதை எடுத்துட்டு அது இன்னும் கரும்பு பருத்தி எதுக்குமே பணம் கொடுக்காம எடுத்து இப்போ 1 ஆண்டு ஆக போகுது. 1 ஆண்டா இன்னும் பணம் தராமல் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கு? உங்களுக்கு தோராயமா உங்களுடைய இடத்துக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஐயா, இது வந்து கைட் வேல்யூ பார்த்து கைட் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் தருவாங்க. கைட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது லேண்ட் வேல்யூ தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இடத்துல வந்து அன்வேல்யூடு அதிகம். அது மார்க்கெட் வேல்யூ அதிகம். அது மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வரையும் சொல்லிட்டு இந்த இடத்த சொல்லிட்டாங்க. இவங்க வந்து ஒரு சதுரடியே வெறும் 100 ரூபாய்க்கு எடுப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதனால நீங்க தான் என்ன சொல்லி பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த பணத்தை தரனாலோ இல்ல வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு இன்னும் கொடுக்கறதுக்கு ஈடுபடிச்சாலோ நீங்க என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன பண்ணலாம்னு இருக்கு? நாங்க இன்னைக்கு வந்து போய் ஆபீஸ்ல போய் கேட்டிருந்தோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈவினிங் வந்து பேசலான்னு இருக்காங்க. வாய்மொழியா அதுவும் எழுத்துப்பூர்வமாக அது சொல்லலை. ஈவினிங்குள்ளே நாங்கள் பேசலன்றாங்க. அப்படி பேசலைன்னா எங்கள் இடத்த நாங்களே எடுத்துக்குவோம். படி கொடுத்த இடத்த நாங்களே எடுத்துக்குவோம். அது உண்டான நாங்கள் இன்னும் யாருக்கும் எழுதி கொடுக்கல. நஷ்டீடு தர்றவங்க எடுத்து வரைய நஷ்டீடு எங்களுக்கு தரணும். அவங்க எது தென்னை மரத்துக்கு கொய்யா மரம் எடுத்துருக்குது யார் பேரில்? அரசாங்கம் பேரில் எடுத்துருக்காங்களா? யார் பேரில் எடுத்துருக்காங்க? இன்னும் அது வந்து உங்களுக்கு சரியாக உங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்க அரசாங்க பேரில் எடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே? பட்டா செட்டில் எடுத்து பார்க்க வேண்டியதானே? எல்லாம் எடுத்து யார் பேரில் இருக்கு? இன்னும் எங்கள் பேரில் இருக்கு. நாங்கள் இன்னும் எழுதி கொடுக்கல. எழுதிட்டு வந்துட்டு எம்எல்ஏ கிட்டே அமைச்சிட்டு முறையிட்டு இருக்கீங்களா? இதுவரை சொல்லியிருக்கோம். யார்கிட்ட சொல்லிருங்க? எம்எல்ஏ சொல்லியிருக்குங்க. உங்க மாவட்டத்தில் இருக்கா? சேர்மன் சொல்லியிருக்கோங்க. ஆர்வம் சொல்லிட்டு சேர்மன் இருக்கு, அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கோம். இது ஒரு பதில் சொல்லாமல் இருக்கேன் பார்க்கறேன்றாங்க.